அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதி என்ற பாடலிலே பாடல் 32வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை நாம் நாள்தோறும் பாராயணம் செய்து வந்தால் துர்மரணம், விபத்து போன்றவைகள் ஏற்படாமல் இருக்கும். அந்த பாடலை பற்றி பார்க்கலாம். மேல் வைத்த ஆசையுமே என்று இதற்கு முந்தைய பாடலை முடித்தார். அந்த ஆசை என்கிற சொல்லை வைத்து இந்த பாடலை எழுதுகின்றார். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன்கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேன் ஏனின் பாதம் என்னும் வாச கமலம் தடைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நேரிலையே அப்படின்னு வியந்து பாடுறார். அதாவது ஈசனுடைய இடப்பாகத்தில் அமர்ந்தருளும் தேவியாம் அன்னையே, ஆதிசக்தியே, அபிராமியே, நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த அணிகலன்களை அணிந்து ஜொலிக்கும் என் தாயே, ஆசைகளால் அலைகள் பொங்கியெழும் கடலில் அகப்பட்டு அதன் விளைவாக யமனின் கையில் நான் பாசக்கயிறால் இழுக்கப்பட்டு நான் சிக்கி தவித்து துன்பட வேண்டியிருந்த என்னை உன் திருவடிவான தாமரை மலரை எளியவனான என்னுடைய சிரசின் மேல் வைத்து என்னை வலிய வந்து ஆட்கொண்டு அருள் புரிந்து கொண்டிருக்கிறாய். எனவே எனக்கு எந்த காலத்திலும் மரண அவஸ்தை வராது. என்னை காத்தருளும் என் தாயே, பராசக்தியே, உன்னை நான் வணங்குகின்றேன் அப்படின்னு பாடுகிறார். என்னுடைய அர்த்தம் என்னென்னா, மரணங்கிறது எல்லாத்துக்கும் நிச்சயம்தான். அந்த மரணம் அகால மரணமாக இருக்கக்கூடாது. அதாவது விபத்தினால் ஏற்பட்டோ இல்லைனாக்கி இந்த மாதிரி தற்கொலை பண்ணியோ அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வராமல் மரணம் நல்ல விதமாக மரணம் அமையணும். அப்படி அமைஞ்சதுன்னா தூங்கிட்டு இருக்கும்போதே கண்ணை மூடிட்டோன்னு வைங்களேன், அதை மாதிரி ஒரு சொர்க்கம் வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் அதைத்தான் வேண்டுகிறார் இந்த பாடலில் அபிராமி பட்டர் அவர்கள். எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குமாங்கிறது சொல்ல முடியாது. ஆனால் நாள்தோறும் இந்த பாடலை நாம் பாராயணம் செய்து வந்தால் கண்டிப்பாக இறுதி மரணம் என்பது நமக்கு ஒரு சுகமான மரணமாக இருக்கும் என்பது திண்ணம். அதில் எத்தகைய சந்தேகமும் வேண்டாம். நன்றி, வணக்கம்.